தேர்தல் முடிவுகள் வெளிவர இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இதுக்குள்ள பல எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளை நாம எல்லாரும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் ஒவ்வொரு கதையை சொல்லுது. சில கருத்து கணிப்புகள் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லுது. இன்னும் சில கருத்து கணிப்புகள் கொஞ்சம் மேல போய் 210 சீட்டு டிஎம்கே வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில கருத்து கணிப்புகள் ஏடிஎம்கே அதிமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லுது. இந்தியா டுடே அப்படிங்கிற கருத்து கணிப்புல மட்டும் விஜய் அவர்கள் 110ல இருந்து ஒரு 120 சீட்டுக்குள்ள எடுத்து முதலமைச்சரா ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் ஒவ்வொரு ஆங்கிள் போயிட்டே இருக்கு. ஸோ மக்களுக்கு மகா குழப்பம். எதை நம்புறதுன்னு யாருக்குமே புரியல. என்னோட லைஃப்ல, உங்க லைஃப், எல்லாரோட லைஃப்லயும் தான் தமிழகத்துல இது ஒரு உண்மையாவே வித்தியாசமான எலெக்ஷன். விஜய் அவர்களே ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருப்பாரு, இது ஒரு அதிசய எலெக்ஷன். இது அதிசய எலெக்ஷனே தான். யாராலையும் கணிக்க முடியல. யார் யாருக்கு ஓட்டு போட்டது, யாருக்கு நிறைய ஓட்டு விழுந்து, யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, யாராலையும் கணிக்க முடியல. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஒரே ஆளு தான், தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ இப்ப நான் சொல்ல போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ரீசெண்டா இன்னொரு கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு. அது யாருக்கு ஃபேவரா வந்திருக்கு அப்படிங்கறத தான் நான் இப்ப சொல்ல போறேன். முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ரவி அவர்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருப்பார், நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அவரு ஒரு கருத்து கணிப்பை கண்டக்ட் பண்ணி வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. ஸோ அந்த வீடியோவை நான் பார்க்க ஆரம்பிச்சு, பார்த்துட்டு இருக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிச்சு. இவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஓகே, ஒரு வீட்டில் இருந்துட்டு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இவர் எப்படி தமிழகம் ஃபுல்லா கருத்து கணிப்பு நடத்தி இருக்க முடியும்? சும்மா ஒரு யூகத்துல சொல்றாரோ அப்படின்னு நினைச்சேன். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அந்த விளக்கத்தை அவரே சொல்றாரு அந்த வீடியோல. முன்னாள் அதிகாரிகள், இதுக்கு முன்னாடி இந்த காவல்துறையில வேலை பார்த்த அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, போலீஸ்காரங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இப்படி இவர் தமிழ்நாடு ஃபுல்லா லிங்க் வச்சிருக்காராம். அப்படி அவங்க மூலமா கருத்து கணிப்பு நடத்தி இருக்காரு. அதுவும் சாதாரண கருத்து கணிப்பு இல்ல. மற்றவங்க கருத்து கணிப்பு எத்தனை மக்கள்கிட்ட கேட்டு கருத்து கணிப்பு நடத்துவாங்களோ அதை விட அதிகமான மக்கள்கிட்ட இவங்க கருத்து கணிப்பு நடத்தி இருக்காங்க. அதாவது 2 லட்சத்துக்கு மேல மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மண்டல ரீதியாகவும் சில விஷயங்களை சொல்லிடுறாரு. சென்னை பகுதியில யாருக்கு அதிக வாய்ப்பு, தென் தமிழகத்துல யாருக்கு வாய்ப்பு, கோயம்புத்தூர் பகுதியில யாருக்கு வாய்ப்பு, இப்படியும் நிறைய விஷயத்த அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையோ பொய்யோ, அவர் சொன்ன அந்த கருத்து கணிப்பு தாவேகா காரங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்திருச்சு. அவர் சொன்னது என்னன்னா, தாவேகா கட்சி 41% ஓட்டு பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு சீட்டு அப்படின்னு எல்லாம் சொல்ல, 41% ஓட்டு வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரோட கருத்து கணிப்பு மூலமா. ஸோ இந்த 41% சொல்லும் போது குறைஞ்சபட்சம் 120, 130 சீட்டுக்கு மேல கண்டிப்பா வரணும். அதுதான் இதோட கணக்கு. அப்போ அந்த ஆக்சிஸ் மை இந்தியா டுடே போட்ட கருத்து கணிப்பு, இந்த ஐபிஎஸ் அதிகாரி போட்ட கருத்து கணிப்பு, இந்த ரெண்டுலையுமே விஜய் அவர்கள் பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எதுவா இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல முடிவு நமக்கு தெரியதான் போகுது. ஆனாலும் ஃபர்ஸ்ட் இந்த கருத்து கணிப்புகள் வந்த நேரம் திமுக ஜெயிக்கணும், அதிமுக ஜெயிக்கணும்னு போட்டு ரொம்ப குழப்பினானுங்க, ரொம்ப கழுவிட்டே இருந்தானுங்க. அதுவும் சில வாடகை வாய்கள், திமுக வாடகை வாய்கள் மீடியால உட்காந்துட்டு என்ன பேச்சு பேசுறானுங்க. நம்ம டிவிகே காரங்களை அவ்வளவு கேவலமா எல்லாம் பேசுறானுங்க. இவங்க என்ன உருப்பட போறாங்களோ தெரியல, அது வேற போட்டும். அந்த அளவுக்கு போயிட்டு இருந்து எல்லாருமே கொஞ்சம் டல்லானாங்க. டிவிகே என்னடா எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கா எக்ஸிட் போல் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு இந்தியா டுடே எக்ஸிட் போல் ஒப்பீனியன் அது சொன்னோடனே எல்லாரும் உற்சாகம் ஆயிட்டாங்க. டிவிகே காரங்கெல்லாம் அவ்வளவுதான், ஒரே கொண்டாட்டம் தான். அந்த கொண்டாட்டம் அப்படி இருக்கிற நேரத்துல தான் இந்த கருத்து கணிப்பு அடுத்தது இவரும் டிவிக்கு ஆதரவா சொல்லியிருக்காரு. ஸோ நார்மலா இருந்த நமக்கு ஒரு கொண்டாட்ட மனநிலையே இந்த கருத்து கணிப்புகள் தந்திருக்கு. இன்னும் 2 நாள்ல ஃபைனல் ரிசல்ட் வெளியே வந்துடும். ஸோ அப்ப நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.